கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவேகா தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவையும் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் மீதான தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்குவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, எதிர்வாதம் என்ன, தற்போது உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? தமிழக அரசு சிபிஐ உத்தரவு வழங்கக்கூடாது என்று ஏதேனும் அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் வழக்கறிஞர் எஸ் விஜய் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் பலியான சிறுவன் தந்தை பிரதீக்கின் தந்தையான பி பன்னீர்செல்வம் சார்பில் ஒரு சிபிஐ கோரி ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுபோல எஸ்ஐடி விசாரணை கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க கோரியும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி உடனடியாக சிபிஐ விசாரணையை தொடங்கவும் கூட்ட நெரிசலில் பலியான பாத்திமா பானு மற்றும் சந்திராவின் கணவர் செல்வராஜ் சார்பிலும் இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் GS மணியும் மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் தான் நேற்று என்பது விசாரணை தீவிரமாக நடைபெற்றது. அதில் தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சிகள் நடத்தும் மாநாடு, குறிப்பாக ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க எஸ்ஐடி அமைத்து முதல் விசாரணையிலேயே எடுப்பிலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும், இதுவரை தாவேகா தலைவர் விஜய் மற்றும் முன்னணி தலைவர்களின் தரப்பு வாதங்களை கேட்காமலே அவர்கள் குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் வாதிட்டது. அப்போது நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனு கிரிமினல் ரிட் முன்பாக தாக்கல் செய்ய முடியுமா என்றும், மதுரை கிளை வரம்புக்குள் உட்பட்ட கரூர் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது எப்படி என்றும் நேற்று கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு விளக்கம் அளித்த தாவேகா தரப்பு மூத்த வழக்கறிஞர் CS சுந்தரம், இதுபோன்ற விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு அமர்வை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஏற்படுத்த முடியும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் P. வில்சன் நீதிபதிகள் மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எப்படி விசாரித்தார் என்பது குறிப்பாக அதற்கான விளக்கத்தை அளித்தார்கள். இத்துடன் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது என்றும், அந்த எஸ்ஐடிக்கான பெயர்களை தமிழ்நாடு அரசு கொடுக்கவில்லை என்றும், நேர்மையான அதிகாரியான சிபிஐ பணியில் இருந்த அஸ்ராகர் எஸ்ஐடியில் இடம்பெற்றுள்ளதாகவும், எனவே விசாரணையை சந்தேகிக்க வேண்டியதில்லை என்றும் நேற்று வாதிட்டார். இந்நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் மற்றொரு மூத்த வழக்கறிஞர் கரூர் பொதுக்கூட்டத்திற்கு விஜய் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டதும், ஆனால் அவர் மாலை 7 மணிக்கு தான் வந்தார் என்றும், ஆனால் கூட்டத்திற்கு காலை முதலே மக்கள் கூட தொடங்கிவிட்டதாகவும், குறிப்பிட்ட நேரத்திற்கு வராததே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்தது என்றும் வாதிட்டார். இருப்பினும் இந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் குறிப்பாக இந்த தமிழக காவல்துறையை கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும், கூட்ட நெரிசலுக்கு ஏற்பட்ட இரவே 4 அல்லது 5 மணி நேரத்திற்குள் 40 உடல்களின் பிரேத பரிசோதனை செய்தி முடிக்கப்பட்டு விட்டதாகவும், இந்த விவகாரத்தில் எஸ்ஐடி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதே தீர்வாக அமையும் என்றும் வாதிட்டனர். இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே ஆட்சேபம் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான விதிவிலக்கான சூழலில் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஆணைத்தரமான வாதத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்திருந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இந்த தீர்ப்பை குறிப்பாக எஸ்ஐடிக்கு எதிரான தாவேகா தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுக்களையும் சிபிஐ விசாரணை கோரும், குறிப்பாக கூட்ட நெரிசலில் பலியான உறவினர்கள் போன்ற பாஜக வழக்கறிஞர் GS மணி தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட இந்த 6 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் ஒரு விரிவான உத்தரவு என்பது பிறப்பிக்க உள்ளது. அந்த உத்தரவு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமா அல்லது தாவேகா கோரிக்கை ஏற்கப்பட்டு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியில் தலைமையில் உச்சநீதிமன்றமே ஒரு எஸ்ஐடி அமைக்குமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.